அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஐப்பசி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். பட்டன் ஃபோன் வச்சுருக்கிற விவசாயிகளுக்கு இந்த அறிக்கையை கொண்டு போய் சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது எல்லாருக்கும் இந்த உண்மையான அறிக்கை எல்லாருக்கும் போய்ட்டு உண்மையான அறிக்கையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? இப்போ நேற்று மயிலாடுதுறை செம்மனார் கோயில் டெல்டா பகுதியில் சொல்கிறேன் வச்சுட்டு ஒரு 2.5 சென்டிமீட்ரு 3 சென்டிமீட்டருக்குள்ளே மழை. மணல்மேடு பகுதியெல்லாம் சுத்தமாக நெல் லேசாக தூரிச்சு. அது ஒரு சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் கூட இருக்காது. அதனால் அது இல்லை, ரைட்டு. இப்போ என்ன விஷயம், செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு பருவக்காற்று அப்படி வடகிழக்கு காற்றுன்னு வச்சுங்க, பருவக்காற்றுன்னு சொல்ல வேணாம். காற்று இன்னும் திரும்பலை. அதாவது அந்த கல்மேகி புயல் பிலிப்பைன்ஸு வியட்நாமை பிரட்டி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 230, இனிமேல் தான் செய்தி வரும், கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. ஒரு ஹெலிகாப்டரில் இருந்தவங்க ஒரு 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி அது அழிச்சாட்டியம் பண்ணிவிட்டு அது போயிருக்கு. இப்போ ஃபங்க்வான்னு ஒரு புயல், அது ஹாங்காங்க்கு தைப்பே வழியாக அது கடந்து போயிட்டுருக்கு. அது வடகிழக்கில் திரும்பி போயிட்டுருக்கு, நம்ம பக்கம் வரலை. இந்த கல்மேகின் எச்சம் இப்போ நம்ம வங்கக்கடல் பகுதியில் என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்ட பகுதிகளில் ஒரு யூஏசின்னு சொல்லிட்டு அப்பர் ஏர் சர்க்குலேஷனுங்கிற ஒரு மேலடுக்கு சுழற்சி, ஆந்திரா பகுதிகள்கிட்ட ஒரு அப்பர் ஏர் சர்க்குலேஷன் ஒன்று இருக்குது. இதுதான் காற்றை அது பிரித்து, அதாவது நம்ம எங்கூன்கிட்ட இருந்து வங்கதேசத்துக்கு போன அந்த சுழற்சி போய் கரைஞ்சி போய் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. அந்தமானுக்கிட்ட ஒரு சிறிய டிஸ்டர்பன்ஸ், ஒரு நிகழ்வு ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்கு. இப்போ கல்மேகியினுடைய எச்சம் இது, அதாவது ஒரு 11ஆம் தேதி வரப்போகுது. இந்த ஃபங்க்வான் புயல் இருக்குல்ல, தென்சீன கடல் தானே, அதுவும் போய் முடியறதுக்கு 12 தேதி கிட்டக்கிட்ட ஆகிடும். ஆனால் 11ஆம் தேதியே காற்று திரும்பிடும், 9ஆம் தேதியே காற்று திரும்பின மாதிரி இருக்கும் நாளைக்கே. ஆனால் பெரிய மழையெல்லாம் இருக்காது. ஆனால் 20லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே டெல்டா மரக்காணம் இடையே, அதாவது அது மத்திய வங்கக்கடல்லையே 77 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது வெரி சிவியர் சைக்ளோனாக, குறைந்த சின்ன புயல்லாம் கிடையாதுங்க, ஒரு பெரிய புயலாகவே அது டெல்டாவுக்கும், பெரிய புயலாக இருந்துச்சுன்னா சென்னை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மழையை கொடுக்கும், ரைட்டுங்களா? இது இப்போதைய செய்தி, ரைட்டு. அதாவது 22 to 24ங்கிறது நிச்சயமான ஒரு புயலுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 11ஆம் தேதி மழை ஆரம்பிக்குது. நமக்கு கொஞ்சம் தொடர் மழையாக இருக்கும், ஏன்னா மதியமே ஆரம்பிச்சிடும் அந்த மழை ஆரம்பித்து நமக்கு பெய்ய ஆரம்பிக்கும். இப்போ மழை இல்லையா இப்போ 11ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் தேதி 9, 10, 11 மழை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இருக்கும். அதாவது ஏடா குறுக்க பெய்யுன்னு சொல்லுவாங்கள்ல, 2 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர். ஆனால் 11ஆம் தேதிக்கு பெய்கிற மழை, மேலே பெய்கிற மழை தொடர் மழையாக இருக்கும். டெய்லி 5 சென்டிமீட்டர் மேலே மழை பெய்யும். இது நம்மளுடைய நீண்டகால வானிலை அறிக்கை. நவம்பர் 5 to 10 நம்ம 8ஆம் தேதியில் இருக்கும். அப்புறம் நவம்பர் 11 to 17 நான் தொடர் மழை சொல்லியிருக்கேன்னா அது. அப்புறம் நவம்பர் 11 to 23 நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த கார்த்திகை 2 to கார்த்திகை 7, இதில் ஒரு புயல் உருவாகும்னு நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும். நவம்பர் 24 to நவம்பர் 28, கார்த்திகை 8 to கார்த்திகை 13, நவம்பர் 29 to டிசம்பர் 8, கார்த்திகை 13 to கார்த்திகை 22, டிசம்பர் 18 to டிசம்பர் 26, மார்கழி 3 to மார்கழி 10. இதில் சென்யார் யுஏஇ வச்ச பேர், டிட்வா ஏமன் வச்ச பேர், அர்னாப் பங்களாதேஷ் வச்ச பேர், முரசு இந்தியா வச்ச பேர். இதில் 4ல் 2 புயல் இப்போ 18ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் கரை கடந்து போக போதா, இல்லை 18ஆம் தேதி உள்ளது நிச்சயமாக ஒரு தாழ்பகுதி தாழ்வு மண்டலமாக அது டெல்டா கரையோரங்களில் நிற்க போதா, இல்லை கரை கடந்து போக போதா. இப்போ 2 தான் செய்தி. இது புயலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எப்போ ஊர்ஜிதம் பண்ணலாம், இதனுடைய அக்யூரேசி எப்போ கிடைக்கும், ஒரு துல்லியத்தன்மை எப்போ கிடைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்வானுங்கிற அந்த ஹாங்காங்கை கடந்து போயிட்டுருக்கிற, தென்கிழக்காக போயிட்டுருக்கிற அந்த புயல் கரையை அது காற்று எல்லாத்தையும் முடித்த பிறகு தான் நமக்கு காற்று திரும்பும். அதுக்கப்புறம் தான் வானிலை தரவுகள் சரியான ஒரு இதை காட்டும். இந்த லட்சணத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென் அரைக்கோளத்தில்
96Sன்னு சொல்லிட்டு சவுத்து தானே, சவுத் ஃபேஸ் தானே, அதனால் 96Sன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று உருவாகியிருக்கு, ஒரு சுழற்சி ஒன்று உருவாகியிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ தான் அதான் நான் காட்டிகிட்ருக்கேன். இதுதான் வந்து தலைப்பு செய்தியே. இதனால் டிசம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே, நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 8ஆம் தேதிக்குள்ளே ஒரு 40 சென்டிமீட்டர் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் வடிகாலை சுத்தம் பண்ணாதவங்க கூட இனிமேல் வடிகாலை சுத்தம் பண்ணி வைங்க. இப்போ கல்மேகி புயல் வந்து வியட்நாம்லாம் தாண்டி தாய்லாந்து வந்து இப்போ வந்து வங்கதேசம் வழியாக அதே எங்கன்கிட்ட வந்து ஏற்கனவே அந்தமான் கடல் பகுதியில் இருக்கிற சுழற்சியோடு சேர்ந்துக்கிட்டு வீரியம் பெற்று இலங்கைக்கும் அது அந்தமானுக்கும் தென்கிழக்காக அது ஃபார்ம் ஆகி இது ஒரு சந்தேகமான நவம்பர் 18 வந்து அது அப்படியே கரைக்கிட்டே நின்று மழையை தந்துட்டு அப்படியே லேசாக களைஞ்சி போய் திருப்பி வந்து இந்த புயல் களைஞ்சி போங்காட்டியும் திருப்பி மலேசியாகிட்ட ஒரு சுழற்சி ஒன்று உருவாக போகுது. அந்த சுழற்சியோடு சேர்ந்து 24ஆம் தேதி அது நிச்சயமான புயல், அதில் சந்தேகமே கிடையாது, அது நிச்சயமான புயல். திருப்பி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அறுதிட்டு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். ஆனால் நேற்று வானிலை, அதாவது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மைய அறிக்கையை பார்க்கவும் அரசு சார் தகவல்களை நீங்கள் வந்து பின்பற்றணும். ஆனால் என்னுடைய கணிப்பு படி என்னான்னு கேட்டிங்கன்னா, இது தென்கிழக்காக போகுது ஃபாங்வாங், அது போய் களைஞ்சி போங்காட்டின்னா வடகிழக்கு பருவக்காற்று முழுமையாக நமக்கு திரும்பும். இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்த விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 22ஆம் தேதி இது வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து புயலாக மாற 2 நிகழ்வு வரப்போகுது, அது புயலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க அதான் அரசாங்க கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால் அது அவங்களுடைய இதை மாற்றிப்பாங்க. நம்ம ஏதோ நம்ம சொல்லிட்டு போகலாம் நம்மளுடைய ஆராய்ச்சிப்படி. அவங்க வந்து அது மாதிரி சொல்ல முடியாது, அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க சொல்ல முடியாது. அது வந்து சைக்ளோன் சென்யார், சைக்ளோன் டிட்வான்னு சொல்லிட்டு 2, ஒன்று யூஏ வச்ச பேர், ஏமன் வச்ச பேர் 2ஆக வரப்போதா, இல்லை ஒரு தாழ்வு பகுதியாக தாழ்வு மண்டலமாக கரையை கடந்துட்டு 22ஆம் தேதி அது வந்து சென்யாருங்கிற புயலாக யூஏ யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸ் வச்ச பெயராக இது கரை கடந்து போக போதா அப்படிங்கிறது தான் செய்தி. 11ஆம் தேதியிலேருந்து மழைங்கிறது நிச்சயம். திரும்ப சொல்கிறேன், அலட்சியம் பண்ணாதீங்க. அறப்பறக்காமல் கிடக்கு, நிறையா இடத்துல நெல் போடாமல் கிடக்கு, குவியல் போட்டு வச்சுருக்கீங்க நிறையா நான் பார்க்குறேன். எங்கே சார் மழை வரப்போகுது, பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் தான் மழை பெய்ய போதான், கிளைமேட்டெல்லாம் சுத்தமாக மாறி போச்சு சார் அப்படிங்கிறவங்கள கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நீலக்கடலில் அதுதான் வந்து 96S தென்கிழக்கு அரபில். இதில் வந்து எம்ஜிஓவும் இஆர் வேவ்ஸுங்கிறது ஈக்குவட்டிகள் ராஸ்பி வேவ்ஸும் சேரப்போகுது. ஐடிசிஎஸ்ங்கிற இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜன்ஸ் சோர்ஸும் கீழே இறங்கிடுது. அதனால் எம்ஜிஓ வந்து ஒரு மோசமான காலகட்டத்தில் இருக்குது. அது வந்து நிச்சயமாக 15ஆம் தேதியெலாம் இங்கே வந்து ஆக்டிவ் ஃபேஸுக்கு 2வது ஃபேஸுக்கு இல்லை வந்துடும். இப்போ 4, 5, 5, 6 அது கிட்டத்தட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மோசமான ஒரு வானிலை சூழல் உலக வெப்பமயமாதல் காரணமாக ஏற்பட்டிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ -1.94 ஐஓடி. ஆனால் லானினா வந்து எல்னினோ வந்து நெகட்டிவ் நியூட்ரலாக போயிடுமோ, லானினா வந்து நியூட்ரலாக போய் எல்னினோவா வந்து 2026 மார்ச் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த விஷயம் நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு மழை விஷயம் மட்டும் என்னான்னு கேட்டிங்கன்னா, டெல்டா மரக்கான இடையே இந்த சென்னியாறு புயல் கரை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து டிட்வாவா சென்னியாராங்கிறது தெரியணும். ஏன்னா 18ஆம் தேதி அதுக்கு பேர் வச்சுட்டாங்கன்னா அது சென்னியாரா கரை கடந்து போயிடும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக 2வது வர்றது டிட்வா. இப்போ வந்து சென்னியாறு நிச்சயமாக வந்து புயல் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான சென்னியார்னு ஒரு பேர் நிச்சயமாக அவங்க வந்து SCNCOAR வச்சே ஆகணுங்கிற கண்டிஷனில் இருக்குது. டிட்வா தான் இப்போ சந்தேகத்தில் இருக்குது. ரைட்டுங்களா? 24ஆம் தேதிக்குள்ளே 2 புயலா ஒற்றை புயலாங்கிறது தான் இப்போ சந்தேகம். ரைட்டுங்களா? டெல்டா மரக்காணத்துக்கு இடையில தான் அது கரை கடந்தாகணும். அதி தீவிர புயலாக இருந்தால் சென்னை வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருந்தாலும் சென்னையில் தெற்கு ஆந்திரா வரைக்குமே கடுமையான மழையை தரும். ஒட்டுமொத்த தமிழகமே, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களிலும் மழை பெறும். ரைட்டு. இப்போ மழை இல்லையான்னு கேட்டிங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி 8ஆம் தேதியிலேருந்து கடுமையான மழை
அதாவது இது தென்மேற்கு பருவக்காற்று தானே, பருவக்காற்றுன்னு சொல்லக்கூடாது, தென்மேற்கு காற்று தானே வருது. அதனால் வெப்பசலன இடிமழை தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் நடக்கிற மாதிரியே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடுமையான மழை, குற்றாலத்தை பிரிவில் குளிக்க முடியாது, மேட்டூருக்கும் தண்ணி வரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னும் 3 நாளைக்கு இருக்கும். அதாவது 9, 10, 11 வரைக்கும். 11க்கு அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று உள்ளே நுழைஞ்சிரும். ரைட்டுங்களா? அதனால தான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், இன்னும் 3 நாள் ஏட குறுக்க தான் டெல்டாவில் மழை, தென் மாவட்டங்களில் கடுமையான மழை, மிக கனமழை நாளைக்கு நிச்சயமாக நம்ம சொல்லுவோம் அதை. அதனால் நிச்சயமாக 22ஆம் தேதி ஒரு புயல் இருக்குது. 18ஆம் தேதி அது புயலாக தாழ்வு மண்டலமாக நிச்சயமாக மழை தரும் அமைப்பு. அதனால் 11ஆம் தேதியிலேருந்தே மழை ஆரம்பிச்சிடுது. 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 7 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12, 10, 20 நாள் தொடர் மழையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அன்னைக்கு சொல்லி இது புரோஜனம் இல்லைங்கிறதுனால தான் முன்கூட்டியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், வடிகாலை சுத்தம் பண்ணுறவங்க சுத்தம் பண்ணிங்க, கடுமையான தண்ணி விட்டுட்ருக்காங்க. நன்றி, வணக்கம்.